Hello everyone, வணக்கம். Welcome to my channel. இன்னைக்கான டாபிக் வந்துட்டு வீக்லி ரீடிங். ஓகே, ஸோ இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா எனக்கு கோல்டு பிடிச்சிருக்கு. ஓகேவா? ஸோ டியூ டு கிளைமேட் சேஞ்சஸ்னால ஸோ கோல்டு எனக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் வாய்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, பட் ஐல் பி ஃபைன். ஸோ ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த ஒரு கிளைமேட் சேலஞ்சஸ் இருக்கிறதுனால எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நல்ல உங்களை பார்த்துக்கோங்க, நல்ல ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஓகேவா? பிகாஸ் கிளைமேட் இஸ் ரியலி சேலஞ்சாக இருக்கு இப்போ. ஓகே, ஸோ ரீடிங்குள்ளே போகலாமா? எஸ், 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா இந்த மோதிரம் இருக்குல்ல, ஸோ திஸ் ரிங், ஒயிட் கலர் ரிங், திஸ் ஒயிட் கலர், இந்த வெள்ளை கலரில் இருக்கிற மோதிரம். பைல் நம்பர் 2 திஸ் எல்லோ கலரில் இருக்க ஸ்டோன், சிட்ரீன், எல்லோ கலரில் இருக்கிற ஸ்டோன் இது. பைல் நம்பர் 3 இந்த ஒயிட் கலரில் இருக்கிற பிரேஸ்லெட், ஒயிட் கலர் பிரேஸ்லெட். ஓகேவா? ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 1 பைல் தாராளமாக பார்க்கலாம். ஓகேவா? எஸ், சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்பரை. டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த ரிங், இந்த மோதிரம் ஒயிட் கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? லைக் நவம்பரோட எண்ட் டிசம்பரோட தொடக்கம் இல்லையா? ஐ திங்க் டிசம்பரோட பிகினிங். ஸோ எப்படி இருக்க போகும்? ஓகே, வெயிட். இந்த கார்டு பயங்கரமாக ஜம்ப் ஆகிடுச்சு. ஸோ ஐ டேக் திஸ். ஓகேவா? ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட். ஸோ இது வெரி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். நீங்கள் இந்த வாரம் நிறைய யோசிக்க வைக்கும் சூழ்நிலைகள். நிறைய ஒரு லைஃப்னா என்ன அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்னா என்ன, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு ஒரு யோசனைகள் கொடுக்கும். ஒரு விஸ்டம் நாலேஜ் இந்த வாரம் கொடுக்கும், ஏதோ ஒரு இன்சிடென்ட் மூலியமாக. அண்ட் பீப்புளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்குவீங்க. ஓகேவா? நீங்க ஒருத்தவங்களை பத்தி மனசுல இப்படிதான் நினைச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா ரியாலிட்டியில அவங்க வேற மாதிரி இருப்பாங்க இல்லையா? அது உங்களுக்கு ஒரு அளவுக்கு அந்த குறிப்பிட்ட நபரை பத்தி தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ அண்ட் ஆல்சோ ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன், ஸ்ட்ராங் ஹீலிங் ரொம்ப முக்கியம். நான் பைல் சூஸிங் அப்பவே நான் சொல்லியிருந்தேன், ஹெல்த் கவனம். ஓகேவா? எந்த ஒரு வேலை இருந்தாலும் சரி ஹெல்த்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க. ஓகே, எஸ். அண்ட் எஸ், கொஞ்சம் இந்த வீக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல்த்துக்கு நான் சொன்ன மாதிரி ப்ரையாரிட்டிஸ் இம்பார்ட்டன்ட். நெகட்டிவ் எனர்ஜியிலிருந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்க. நெகட்டிவ் எனர்ஜி இஸ் ஸோ ஹை, ரொம்ப ஹையாக இருக்குது. தட்ஸ் வை இந்த ப்ரொடெக்ஷன் ஆரம்பத்திலே தேவைன்னு வந்திருக்கு. அண்ட் எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வேலை விஷயமாக இருக்கட்டும், உங்களோட பண விஷயமாக இருக்கட்டும், கவனம். தேவையில்லாத ஒரு செலவுகள் வர மாதிரியான சூழ்நிலைகள் தெரியும். நீங்கள் கண்ட்ரோல்டாக இருக்கணும்னு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க, அது ஆப்போசிட்டா இருக்க மாதிரி இருக்கும். நீங்க எதிர்பார்த்த ஒரு பணம் இந்த டைம்ல வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். எனக்கு இந்த வாரம் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு உதவி கிடைக்கும், ஏதோ ஒரு வழியில, லைக் ஃபைனான்சியலாவும் சரி, இல்லை ஏதோ ஒரு வழியில எனக்கு உதவி கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் தாமதங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால கோபம் வரும், ரொம்ப ஒரு அந்த டைமுக்கு எதுவும் நடக்கலையேன்ற ஒரு கோபங்கள் இருக்கும். பட் ரிலாக்ஸ். ஓகேவா? இந்த ஒரு வாரம் ஒரு சில பேருக்கு ஒரு சில தடங்கள் இருந்தாலும் இன்னொரு சில பேருக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்டாக இருக்கும். எதிர்பார்க்காத விஷயங்களை பார்ப்பீங்க. இது நான் சொல்லுவாங்கல்ல, இது நான் நினைக்க கூட இல்லை ஆனா நடக்குது அப்படி போல, அதுதான் அந்த ஒரு விஷயம் கைண்ட் ஆஃப்
சேலஞ்சாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு சில பேருக்கு வந்துட்டு லைஃப்னா என்னங்கிற ஒரு நாலேஜ் கிடைக்கும். உங்களுக்கு வரக்கூடிய அந்த உதவிக்கு வரும், தள்ளி போகும், அவ்வளோதான். இந்த டைம் கிடைக்கிறது கொஞ்சம் ஒரு 50-50 சான்சஸ் சொல்லிக்கலாம். ஓகேவா? Focus on here and now. It's time for healing, not war. Absolutely. See, இது வந்து வெரி கிளியரா சொல்றாங்க. லைக் லைஃப்ல ரொம்ப வந்து போராடுறீங்க. லைக் இந்த நெகட்டிவ், இந்த நிறைய விஷயங்கள்ல இருந்து போராடுறீங்க. இந்த டைம் உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிம்மதி, பீஸ்ஃபுல்னஸ். அது உங்களுக்கு டெஃபினெட்லி கிடைக்கும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ சம்டைம்ஸ் ஒரு சில ஃபீலிங்ஸ் வந்து உங்களை ரொம்ப ட்ரிகர் பண்ணும், ரொம்ப சென்சிட்டிவாக இருக்க வைக்கும். இக்னோர் தட். அதெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. இட் இஸ் அ டைம் ஃபார் ஹீலிங். ஓகேவா? அண்ட் ஆல்சோ வந்துட்டு குட் ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்ஸ் அகெயின் டெவலப் ஆக வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நாள் நான் பேசவே இல்லை, திடீர்னு அவங்களா டெக்ஸ்ட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா இக்னோர் பண்ண வேண்டாம், இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே? அண்ட் அண்ட் ஆல்சோ சி மைனர் டிஸ்டர்பன்சஸ்ங்கிறது உங்களுக்கு வரும். சின்ன சின்ன டைவர்ஷன்ஸ் தான், ரொம்ப பெருசெல்லாம் சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஹெல்த் வைஸ் கண்டிப்பாக வந்துட்டு கவனம். பிசிக்கல் ஹெல்த் ரொம்ப கவனம். தேவையில்லாத டிராவல் வேண்டாம். அதே மாதிரி வந்துட்டு கொஞ்சம் பொறுமையா இருந்தா பெட்டரா இருக்கும். ஓகேவா? இந்த டிசம்பர் பிகினிங்ல வரப்போ ஒரு சில பேருக்கு இட் இஸ் வெரி குட், ஒரு சில பேருக்கு டிலேவா கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும். பட் இட் இஸ் நைஸ். ஓகேவா? ஸோ அதை பத்தி வந்துட்டு ரொம்ப டீப்பா திங்க் பண்ணி ரொம்ப அனாலிசிஸ்லாம் பண்ணிக்க வேண்டாம். ரைட்? ஸோ பைல் நம்பர் 1 தட்ஸ் ஆல். தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் டிசம்பர் இதுல இருந்து வெளியே வருவீங்க. சம் திங்ஸ் ஆர் எண்டிங். இந்த வருஷம் முடியறதுக்குள்ளரே உங்களுக்கு அந்த சான்சஸ் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் கம்ப்ளீட்டா எண்ட் ஆகும். அது உங்களுக்கு ஹார்ட் பிரேக் கொடுத்தது. அது ஒரு உறவாக இருந்தாலும் சரி, இல்ல அது ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது இந்த வாரம் நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஒருத்தவங்க கிட்ட திருப்பி நீங்க ஒண்ணு சேருவீங்க, பேசுவீங்க. ஆல்தோ அந்த பர்சன் உங்களுக்கு நல்லது கிடையாது, பட் ஸ்டில் ஏதோ ஒரு இடத்துல அவங்க மேல ஒரு பாசம் இருக்கு. அந்த பாசம் வந்துட்டு திருப்பி சேர்த்து வைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோட உட்கார்ந்துருக்கீங்க இல்லையா? அந்த நம்பிக்கைக்கு தான் இந்த டைம் சேலஞ்சா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேருக்கு அந்த உறவு அதுல நிறைய மாற்றங்கள் இருக்கும். அது எண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது நீங்களே வேண்டான்னு போடுவீங்க. எந்த உறவுக்காக அவங்க கஷ்டப்படுத்தினாலும் பரவாயில்லன்னு நீங்க எதிர்பார்த்தீங்களோ அதுலயே வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா எனக்கு இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா நிறைய நோன்ற வார்த்தைகள் சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க சொல்லுவீங்க, மத்தவங்க சொல்ல மாட்டாங்க, நீங்க சொல்லுவீங்க. இவ்வளவு நாட்களாக நீங்க ஒண்ணு கேட்டு மத்தவங்க நோ சொல்லி அப்படிதான் இருந்திருக்கும் லைஃப். பட் இந்த டைம் எஸ்பெஷலி இந்த ஒரு வாரம் எனக்கு அவங்க வேண்டாம் அப்படின்னு யாரையோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்தையோ வேண்டான்னு ஒதுக்குற மாதிரி இருக்கு. பட் இந்த ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு ஒரு புதுசான ஒரு வாழ்க்கை, ஒரு புதுசான ஒரு எண்ணங்கள், இல்ல ஒரு புது வேலைகளுக்கான ஒரு தொடக்கமா கூட இருக்கும். ஒரு இது நோ சொன்னதுக்கு அப்புறம் வேற ஒரு விஷயத்துக்கு எஸ் சொல்லுவீங்க. ஓகேவா?
ஸோ ஐ திங்க் பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு இட்ஸ் அ வெரி குட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஒரு கார்டு. டிவைனோட சப்போர்ட் பிளெஸிங்ஸ் அப்சல்யூட்லி இருக்கு. ஆனா பைல் நம்பர் 2க்கு என்னன்னா அது ஸ்லோவா கிடைக்குது. அதுதான் நீங்க ஒரு விஷயம் வேணும்னு கேட்குறீங்க, அது கிடைக்காது. வேண்டான்னு கேட்கறது தான் கிடைக்குது இல்லையா? நீங்க வேணும்னு கேட்கறத அப்ப கிடைக்காம லேட்டா கிடைக்கும். அதுதான் இந்த வீக் நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. இந்த வீக்ல இருந்துமே சொல்லுவேன், இட்ஸ் டிசம்பர் டைமிங் இல்லையா? ஸோ வந்து கண்டிப்பா வந்து இட்ஸ் அ வெரி குட் மந்த். ஓகேவா? ஸோ அது வந்து இட்ஸ் அ வெரி குட் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸ்ட்ராங் ப்ரேயர், ஹெல்த். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல்த். நான் அது வந்து பைல் சூசிங்ல சொன்னதுதான். ஹெல்த் கவனம். செகண்ட் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ரெடியா இருங்க. இட் இஸ் அ டைம். அவ்வளவுதான். பொறுமையா இருந்ததுக்கு ரொம்ப பொறுமை. அப்பா இவ்வளோ பொறுமை ஆகாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அழகா இந்த டைம்ல அந்த பொறுமைக்கான பதில் வரப்போகுது. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க கேட்ட விஷயங்கிறத தாண்டி உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அந்த விஷயத்துக்கு தான் நடக்க காத்திருக்கு. இட்ஸ் அ டிவைனோட பிளான் தான். ஓகேவா? ஸோ அதனால ஒரு சர்ப்ரைஸோட உட்காந்துருங்கன்ற அர்த்தம் பைல் நம்பர் 2க்கு. ஓவர் அனலைஸ்லாம் பண்ணாதீங்க. ஓவரா யோசிக்கிறது, ஓவரா கால்குலேஷன்ஸ் பண்றது தேவையே இல்லை, வேஸ்ட். நீங்க வந்து ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ற நபரா இருக்கீங்க, ஒரு விஷயத்துக்கு ரொம்ப நேரம் அப்படியே கால்குலேஷன்ஸ்லாம் போடுற நபரா இருந்தீங்கன்னா வேஸ்ட். பிகாஸ் நீங்க போடுற கால்குலேஷனை தாண்டி கடவுள் உங்களுக்கு வச்சிருக்கிறது தான் நடக்க இருக்கு. பட் தட் இஸ் பெஸ்ட்னு தான் சொல்லுவேன். ஓகேவா? தட் இஸ் ஃபார் யர் பெஸ்ட். சி யூஆர் அ வாரியர். இங்க பாருங்க, லுக் அட் த எனர்ஜி. வாரியர், அதாவது பயந்து பயந்து இருந்த ஆள் போய் நீ தைரியமா ஃபேஸ் பண்ணுவீங்க. உங்களோட இன்செக்யூரிட்டி என்ன, எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு பலவீனமா இருக்கோ அதை ஃபேஸ் பண்ணுவீங்க. எஸ், அது இந்த வாரத்திலிருந்தே இருக்கும். திஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ராங். உங்களோட இன்செக்யூரிட்டியை ஃபேஸ் பண்ணுவீங்க. இப்போ இந்த விஷயத்துக்காக நீங்க யாரையோ கம்பேர் பண்ணுவீங்க, கண்டிப்பா பண்ணுவீங்க. கம்பேரிஷன்ஸ் பைல் நம்பர் 2ஆல ஸ்டாப் பண்ணவே முடியாது. பட் அந்த கம்பேரிஷன்ஸ் வந்துட்டு பெட்டரா இருக்கும் திஸ் டைம், உங்களோட ஓன் growthக்காக. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் மெசேஜ். எஸ், ரிலாக்ஸ். அதான், டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸ்டா இருங்க. ஓகே. அண்ட் சி இது ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ். ஒன்று வாரியருக்கான ஒரு கார்டு, இன்னொன்று வந்துட்டு பீஸ்ஃபுல்னஸ். இது ரெண்டுமே பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். நம்மளாலே சொன்ன மாதிரி ஹெல்த்துக்கு கவனம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வாட் எவர் ஹேப்பன்ஸ். ஓகேவா? ஏன்னா ஹெல்த் வைஸ் கிளைமேட் ஒன்று, அண்ட் ஆல்சோ இந்த டைம் பீரியட் கொஞ்சம் சேலஞ்சாகவுமே இருக்கும். ஸோ அதனால ஹெல்த்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே, இந்த ஃபைட்டிங் எல்லாமே அப்புறம் தான். ஓகேவா? ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ பைல் நம்பர் 2, தட்ஸ் ஆல். தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பிரேஸ்லெட் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? எனக்கு ஒரு ஃபுல் ஃப்ரீடம் தெரியுது. ஃபுல் ஃப்ரீடம் ஃபைனலி. மைண்டில், எஸ்பெஷலி உங்கள் மைண்டில் நீங்கள் லாக் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, உங்களை நீங்களே பூட்டி வச்சுருக்கீங்கன்னு சொல்லுவேன். அதுலேருந்து வெளியே வர போகிறீங்க. ஃப்ரீடம், ஒரு ஈஸியான எமோஷனல் கனெக்ஷன். ஓவர் திங்கிங் ஓவராக தெரியல. ஐ டோன்ட் கேர் ஆட்டிடியூட் அதிகமாக தெரியுது. உங்க மேல நம்பிக்கை இருக்கு, உங்களோட வேலை மேல நம்பிக்கை இருக்கு, உங்க திறமை மேல நம்பிக்கை இருக்கும். ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்கும் இந்த டைம். இழந்த நம்பிக்கை திரும்பி வரும். எய்தர் தனியா நீங்களா யோசிப்பீங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு சூழ்நிலைகள் இல்லை யாரோ ஒருத்தவங்க மூலியமாக வரும் அந்த நம்பிக்கை. எந்த ஒரு விஷயம் வந்து நீங்க ப்ரே பண்றீங்களோ, வேணும்னு கேட்குறீங்களோ, அதுல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. டைம் இஸ் குட். கிளாரிட்டி இருக்கு, தெளிவு இருக்கு. பட் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வந்துட்டு குழப்பங்களும் இருக்கு.
அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு விஷயம் ஹேண்டில் பண்றீங்க, அதுல வந்து முடிவு என்னன்னு தெரியும், அது எப்படி கொண்டு போகணும்னு தெரியும். சம்டைம்ஸ் டவுட் வருது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபைனலி செலிப்ரேஷன். நடக்காதுன்னு நினைக்கிற விஷயங்கள் நடக்கும், எதிர்பாராத விஷயங்கள் வெரி குயிக்கா மூவ் ஆகும். ரொம்ப நாள் ஒரு விஷயம் நீங்க போட்டு வச்சிருக்கீங்க, அதுல எந்த ஒரு மூமெண்ட்ஸும் இல்ல அப்படின்னு சொல்றீங்கன்னா அதுல மூமெண்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் இந்த வீக்ல இருந்து தொடங்கும். இந்த ஸ்டார்ட் ஆகிறதே இந்த வீக்ல இருந்து ஆக வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் நல்ல ஒரு ஹாப்பினஸ், செலிப்ரேஷன், ஃபைனலி சொல்லுவோம்ல, அப்பாடா ஃபைனலி அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு அந்த ஒரு நல்ல விஷயம் இருக்கும். டிராவல் எதிர்பார்க்கலாம், திடீர் டிராவல் எதிர்பார்க்கலாம். அது வந்து உங்களால் அவாய்டே பண்ண முடியாத ஒரு டிராவலாக இருக்கும். கண்டிப்பாக போகணுங்கிற சூழ்நிலை வர மாதிரி இருக்கும். தனியாக டிராவல் பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள் அமையும். இது வந்து அட்லீஸ்ட் உங்களோட லோக்கல் பிளேசஸ்லேயாவது தனியாக டிராவல் பண்ணுற சூழ்நிலைகள் வரும். ஒரு சில பேருக்கு லாங் டிஸ்டன்ஸ். இது ஒரு டூர் அண்ட் ட்ரிப்பு மாதிரி தெரியல, இதர் பிஸ்னஸ் இல்லை ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு அந்த பிளேஸ்க்கு போகணுன்ற மாதிரி ஒரு கம்பல்ஷன் தெரியுது, கட்டாயம். ரிலாக்ஸ். நீங்க நிறைய யோசிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு இப்ப கரண்ட்லி ஒரு விஷயத்துக்கு பதில் வேணும்னா அது உங்ககிட்டயே இருக்கு, இட்ஸ் உங்களுக்குள்ளார இருக்கு, இல்ல உங்களை சுத்தி தான் இருக்கு. அதனால ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரொம்ப போட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்காதீங்க. பிகாஸ் அந்த டென்ஷனான ஒரு எனர்ஜி ஆல்சோ கொஞ்சம் அப்பப்போ வருது, அது மட்டும் பார்த்துக்கோங்க. பிகாஸ் இன்னொரு விஷயம் வேணுமோ அது டெஃபினெட்லி இந்த டைம்ல உங்ககிட்ட தான் இருக்கு. ஓகே, ஸோ பைல் நம்பர் 3க்கு இந்த ஒரு வீக் இஸ் வெரி குட், இதுல இருந்து ரொம்ப நல்லா இருக்கும். Okay, so that's all for pile number 3. Thank you. 3 பைல்ல டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. எல்லாம் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்கு. நன்றி.